வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறது வீட்டிலையே எப்படி தயாரிக்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்கிட்டு வந்த தேங்காய் வந்து வீணாக போயிடுச்சு. அதை தூக்கி போடாமல் வந்து தேங்காய் எண்ணெய் தயாரிச்சிருக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். 3 தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். 3 தேங்காயும் வீணாக போயிடுச்சு. ஸோ இதிலேருந்து இப்போ தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தேங்காயிலேருந்து தேங்காவை வந்து கீற்று போட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1119 கிராம் இருக்குது. இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதிலேருந்து பாலை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஜல்லடையை தான் வந்து இந்த தடவை பயன்படுத்துகிறேன். ஏன்னா குவான்டிட்டி நிறைய இருக்கிறதுனால கீழே வந்து ஒரு கிளாஸ் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதை வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாதி தேங்காவில் மீதி தேங்காய் இங்கே இருக்குது. பாதி தேங்காய்க்கு வந்து ஒரு தடவை பால் எடுத்ததுக்கு இவ்வளோ வந்திருக்கு. இந்த சக்கை இருக்குது. திரும்ப இந்த சக்கையும் தண்ணியும் சேர்த்து திரும்ப ஒரு தடவை பால் எடுத்துக்கலாம். இந்த தடவையும் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றினேன். ஆனால் இந்த தடவை தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து ஜல்லடைக்கு மாற்றி விட்டுடலாம். இந்த ஜல்லடையில் நம்ம அழுத்துறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இவ்வளவு தேங்காய் பால் வந்து ஒரு பாதி, என்னோடய பேட்சில் பாதி இதுக்கு வந்திருக்கு. இந்த சக்கையை வந்து நீங்கள் செடிக்கு போட்டுருங்க. இப்போ மீதி இருக்கிறதுலையும் பால் எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேங்காய் பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால மேலே வந்து க்ரீம் வந்து தனியாக செப்பரேட் ஆகிட்டு தண்ணி வந்து கீழே வந்திருக்கு. இப்போ இந்த மேலே இருக்க க்ரீமை மட்டும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். கேக் மாதிரி உங்களுக்கு அந்த க்ரீம் இது வந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம சூடு பண்ணி இதிலேருந்து தேங்காய் எண்ணெயை பிரித்து எடுக்கலாம். முதல்ல வந்து கொஞ்சம் நேரம் அந்த கல் வந்து சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம நல்லா குறைவாக வச்சு தான் நம்ம எண்ணெய் எடுக்கணும். ஃபஸ்ட் வந்து அந்த கோகோனட் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுருக்கேன். அப்பைக்கப்போ ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். 15 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் கை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கு. உங்களுக்கு எண்ணெய் வந்து எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். 1 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் இவ்வளோ எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வடியட்டும், நம்ம எடுக்கலாம். 1.25 மணி நேரம் ஆச்சு. இதில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து நான் வேறு ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். சும்மா ரெகுலர் இந்த ஃபில்டர் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸ்பூனை வச்சுட்டு எண்ணெய் வர அப்படியே வந்து எடுத்து இதில் ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பை நிறுத்தியாச்சு. இதை கொஞ்சம் சாய்ச்சி வச்சிடலாம். மீதி எக்ஸஸாக கொஞ்சம் இருக்கிற எண்ணெய் வந்ததுன்னா அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆறுன பிறகு கொஞ்சம் இதை புழிஞ்சு இதில் இருக்கிற எண்ணெயையும் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து தயாராகிருச்சு. இது வந்து ஒரு 300 கிராம் வந்து வெயிட்டில் வந்து இருக்குது. 1 கிலோ தேங்காயிலேருந்து 300 கிராம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த சக்கையை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இது தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மேக்ஸிமம் ஆகிருக்குது. இது ஒர்த்தா அப்படின்னா தெரியல. பட்டு கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலையே வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு உறைஞ்சி போயிருக்கு. நான் வந்து திரும்ப வந்து அந்த அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துருக்கிறேன்.